ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழ்நாடு சொல்லி பொங்கலுக்கு எல்லாரும் வாசல்ல வண்ண கோலம் அது கூட பரவாயில்லனே. சட்டப்பேரவையில அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு சத்தியமா தெரியல யார் அவங்க அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க. யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோ நான் பார்க்கணும். குழந்தைகளை நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, அவரே தூக்கத்தான் 4 பேர் பக்கத்துல வச்சுக்கு வர்றாங்க, அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்கிறோம். இன்பம் பொங்கும் பொங்கல் இதை தமிழகத்துல பெண்கள் பார்க்கறாங்க, குழந்தைகள் பார்க்கறாங்க. அவருடைய குடும்பத்துல இன்பம் பொங்குது, அடுத்து இன்ப நிதி வர்றாரு, அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை, துன்பம் தான் நடக்குது. அதனால முதலமைச்சர் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஈய தூக்கிட்டு தூணு போட்டாருன்னா சரியா இருக்கும், இன்பம் துன்பமாக மாறிவிடும். பெரிய சாதனை என்ன? சாரிங்க, நான் முழு கேள்வியை முடிச்சிருக்கேன். சாரி, அதை வந்து உதயநிதி வந்து திராவிட மாடல் அரசுடைய லோகோ வந்து பயன்படுத்துறது மகிழ்ச்சி. நாளைக்கு அஜித் வந்து F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்த உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க, ஏன்னா வேற வழியில நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு. அதுல 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இந்த மைக் இருக்கு, நான் காரி தூக்க முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி தூக்கிக்கிறான்.